கர்ப்ப கிரகத்திலேருந்து குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை நம்ம கையில் கொண்டு வந்து வச்சு பிரார்த்தனை பண்ணக்கூடிய தலம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாமளே கையில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு பிடிச்ச ஒரு வஸ்துவை வச்சு அவன் மேலேயே வீசி எரிஞ்சு ஒரு விளையாட்டு நடக்குது, அதுவும் ஒரு பக்தி திருவிழாவாக நடக்குது அப்படின்னு சொன்னால் அது இந்த கோவிலில் மட்டும்தான். ஒரு எழுத்துக்கு ஒரு விழான்னு 18 எழுத்துக்கு 18 நாட்கள் திருவிழா நடக்குது அப்படின்னு சொன்னால் அது இந்த கோவில் தான். 16 கோபுரம், 18 விமானம், 7 பிராகாரம், 24 சன்னதிகள், நவ தீர்த்தங்கள், இத்துணை மகிமை வாய்ந்த ஒரு திருத்தலம். ஒரு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு கோலை வச்சுக்கிட்டு ருக்மணி சத்யபாமாவோட தாடங்க குண்டலதரம் வாம தட்சண கர்ணயோன்னு சொல்லக்கூடிய அளவுல பகவானுடைய தோற்ற பொலிவு இருக்கு. அதை விட சிறப்பு, ஒரே ஒரு வேஷ்டி, ஒரு ஆடை இருக்கும், அதை இடுப்புல வேஷ்டியா இருக்கும், மேல அங்கவஸ்திரமா இருக்கும், அதவே தலையில முண்டாசாவும் போட்டிருப்பான். ஒரு வஸ்திரத்தை வச்சுக்கிட்டு அவன் அதையே வேட்டியாக்குறான், தலைப்பாகையாக்குறான், இந்த பக்கம் ஒரு உத்திரியமா கொண்டு நிறுத்துறான். அப்படின்னா இடுப்புல சாவி கொத்தை தொங்க விட்டுக்கிட்டு, அந்த சாவி கொத்து ரொம்ப முக்கியமானது. அதுல 3 சாவி தான் இருக்கும். அந்த 3 சாவி என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய ஆணவ மலம், கண்வமலம், மாயாமலம், மும்மலத்தையும் அழித்து வைகுண்டத்தை திறக்கக்கூடிய சாவி கொத்தா இருக்கிறது. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மோடு யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா மன்னை நாராயண் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது வித்தியாசமாக பேசுவீங்க. நான் இன்னைக்கு பேச போகிற டாப்பிக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும், அந்த கோயிலை பற்றியான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார், அதாவது எடுத்த எடுப்பிலே நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். பொதுவாக நம்ம கோயில்களுக்கு போகிறோம், கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்ப்ப கிரகத்திலேருந்து குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை நம்ம கையில் கொண்டு வந்து வச்சு பிரார்த்தனை பண்ணக்கூடிய தலம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்ப்ப கிரகத்தில் குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை நம்ம கையிலேயே கொடுத்துருவாங்க. வேற எந்த தலத்திலையும் அப்படி ஒரு நடைமுறையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நடைமுறை இருக்கக்கூடிய ஒரு தலத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அந்த மாதிரி கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை தெய்வத்தை நம்ம கையில் வாங்கும் பொழுது நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் தீர்வா அங்கே அந்த ஸ்லோகம் சொல்லப்படும். 8 ஸ்லோகம் சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு வெளியில் வரும்பொழுது நமக்கு பிரச்சனைகளே தீர்ந்த மாதிரி ஒரு மனசு சந்தோஷம் வரும். அதற்கப்புறம் எனக்கு அந்த நான் நினைத்த காரியம் நிறைவேறிடுச்சுன்னு சொல்லிட்டு நன்றி சொல்லத்தான் திருப்பி அந்த கோயிலுக்கு நம்ம வருவோம். அப்படி ஒரு புகழ்பெற்ற ஒரு தலம் ஒன்று. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இறைவன் கோவிலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது வழக்கமாக நம்ம ஆலயத்தில் ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னு சொன்னால் இறைவன் பொதுவாக எங்கே வந்தாலும் நம்ம எப்படி நம்முடைய பிரசாதங்களை கொடுப்போம், ஒரு தாம்பாளம் வைப்போம், பயபக்தியோடு இப்படி தான் நீட்டுவோம் அர்ச்சகர்கள்ட்ட. ஆனால் நாமளே கையில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு பிடிச்ச ஒரு வஸ்துவை வச்சு அவன் மேலேயே வீசி எரிஞ்சு ஒரு விளையாட்டு நடக்குது, அதுவும் ஒரு பக்தி திருவிழாவா நடக்குது அப்படின்னு சொன்னால் அது இந்த கோவிலில் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு ஆச்சரியத்தை சொல்லணும்னா, வருடம் முழுவதும் ஒவ்வொரு மாதமும் 10 நாள் திருவிழா நடந்துகிட்டே இருக்கும். இது நீ கேள்வியே பட்டிருக்க முடியாது. ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா 365 நாள்ல மாசத்துல 10 நாள் திருவிழா நடக்கும்னா, அதே போன்று இந்த ஆலயத்திலும் வருடம் முழுவதும் ஒவ்வொரு மாதத்திலும் 10 நாட்கள் திருவிழா கோலமாகவே இருக்கும். மேலும் ரொம்ப அற்புதமா சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பிரமிக்கத்தக்க வகையில இறைவனுடைய மூல மந்திரங்கள்லாம் இருக்கு. மந்திரங்கள் அப்படிங்கிறது எவ்வளவு சக்தி வாய்ந்தவன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சக்தியினுடைய பிரதிபலிப்பா இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு விழா. ஒரு எழுத்துக்கு ஒரு விழான்னு 18 எழுத்துக்கு 18 நாட்கள் திருவிழா நடக்குது அப்படின்னு சொன்னால் அது இந்த கோவில் தான். அதற்கு அடுத்தது ஆசியாவிலேயே, தென்கிழக்காசியாவிலேயே மிகப்பெரிய குளத்தை பெற்றதும் இந்த கோவில் தான். கோவில் பாதி குளம் பாதி அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொலவடைக்கு ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை பொருளாக அமைந்த கோவிலாகவும் இந்த கோவில் உள்ளது. அப்படி என்ன கோவில் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 16 கோபுரம், 18 விமானம், 7 பிராகாரம், 24 சன்னதிகள், நவ தீர்த்தங்கள், இத்துணை மகிமை வாய்ந்த ஒரு திருத்தலம். ஒரு காலத்தில் ராஜாதிராஜ சதுர்வேதி மங்களமாக இருந்த தலம். இன்னொரு ஒரு ஆச்சரியமான நம்ப முடியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வைணவத்தை எதிர்த்த ஒரு மன்னர், சோழர்கள்ல குலோத்துங்க சோழன் ஒரு ராஜாவை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அவன் தசாவதாரம் திரைப்படத்தை கூட காமிச்சிருப்பாங்க. ராமானுஜரையே, அதாவது அந்த படத்தை ராமானுஜரா சொல்லாம வேறு ஒருத்தரை காமிச்சிருந்தாங்க.
ஆனால் அவன் ராமானுஜரை அழிக்கத்தான் திட்டம் போட்டான் குலோத்துங்க சோழன். எப்படியாவது அவரை அழித்து விட வேண்டும் என்று திட்டம் போட்ட பொழுது கூரத்தாழ்வார் அவருக்காக தன் கண்களை பறிகொடுத்தார். அப்படி அந்த மன்னன் தான் சிதம்பரத்தில் இருந்த கோவிந்தராஜ பெருமாளையே இடிச்சு, அதாவது பேத்தெடுத்து கடல்ல வீசினவன். அதற்கப்புறம் தான் இப்ப நீங்க திருப்பதியில போனீங்கன்னா அந்த பத்மாவதி தாயார் சந்நிதி இருக்கக்கூடிய கீழ திருப்பதியில அந்த அதே கோவிந்தராஜரை தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அவன் தூக்கி போட்ட அந்த பெருமாளை. அவனுடைய குலோத்துங்க சோழனுடைய பிடி அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள்லாம் படுபயங்கரமானவை. பல வைணவர்கள் தீர்க்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. அப்படி அவன் செஞ்சதுனால கிருமி கண்ட சோழனாக உடல் முழுவதும் கடுமையான நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடிய சூழல் வந்த பொழுது அவன் மன்னிப்பு கேட்ட இடம், அவனுக்கு நோய் தீர்த்த இடம், அவனே கண் கலங்கி கர்ப்ப கிரகத்தை தன்னுடைய பெயரால் அமைத்த ஒரே கோவில் அப்படின்னா இந்த கோவில் தான். இத்துணை சிறப்பு வாய்ந்த கோவில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவாரூர் மாவட்டம் ராஜமன்னார்குடி ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில். இந்த கோவில் தான் அற்புதங்களின் ஒரு பொக்கிஷம், அற்புதங்களுடைய ஆலயம், ஆலயங்களின் அற்புதம்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 154 அடி உயர ராஜகோபுரம். சுற்று பார்த்தீங்கன்னா 4 புறத்திலும் அப்படியே பிரமிக்கத்தக்க வகையில கோபுரங்கள் இருக்கும். திருமங்கையாழ்வார் தன்னுடைய வெற்றியின் ஞாபகார்த்தமாக ஒரே கல்லால் உருவான கருடத்தூணை அமைத்திருக்கிறார். இத்துணை சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் அந்த நாச்சியார், அதாவது ராஜகோபாலனுடைய நாயகியாக விளங்கக்கூடிய செங்கமல தாயாருக்கு மிகப்பெரிய பெருமையை ஈட்டித்தரக்கூடிய ஒரு கோவில். இன்னும் ஒரு சிறப்பு சொல்லணும்னா, வழக்கமா ஒரு கணவன் எங்கேயாவது போயிட்டு வந்தான் அப்படின்னு சொன்னால் வீட்டை விட்டு கிளம்பும்போது மனைவிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லுவான். சில சமயத்தை சொல்ல மாட்டான். ஆனால் இந்த தலத்து பெருமாள் எப்படின்னா, வெளியில எங்க புறப்பட்டாலும் சரி, உள்ளு கோவிலுக்குள்ள சுத்தினாலும் தன் மனைவியின் முன்பாக நின்று கொண்டு மகாலட்சுமிக்கு முன்னாடி நின்றுகிட்டு ஒரு கற்பூர தீபாராதனை 2 பேருக்கும் நடக்கும். நான் இங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வெளியில போவார். திருப்பி வரும் பொழுதும் தன் நாயகி மகாலட்சுமியை பார்த்துட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு உள்ள போவார். இப்படி மனைவிக்கு ஏற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான கோவில்னா இந்த ராஜகோபால சுவாமி கோவில் தான். பொதுவா மன்னார்குடின்னு சொன்னாலே ராஜகோபால சுவாமின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த கோவில்ல எவ்வளவு அற்புதமான விஷயங்கள், வரலாற்று விஷயங்கள் பொதிந்திருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதல் காலம் அப்படிங்கிறது ராஜாதிராஜ சோழன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராஜேந்திர சோழன் வந்து இந்த கோவிலுக்கு நிபந்தங்கள் நிறைய கொடுத்திருக்கான். அதுக்கு கல்வெட்டு சான்று இருக்கு. அந்த கர்ப்ப கிரகத்தை சுற்றி நீங்க வந்தீங்கன்னா உள் திருவண்ணாடி பிராகாரம்னு சொல்லுவாங்க. அதை சுற்றி வந்தீங்கன்னா கல்வெட்டுகளின் கோலமாவே இருக்கும். அத்தனை கல்வெட்டுகள் சோழர்கள், அதற்கு பிறகு வந்த மராட்டியர்கள், அதற்கு பிறகு வந்த நாயக்கர்கள், இத்தனை பேரும் ஆட்சி பண்ணி அந்த இறைவனுடைய மகத்துவத்தை உணர்ந்த ஒரு கோவில் தான் ராஜகோபால சுவாமி கோவில். இது என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, புராண ரீதியா மகாபாரதத்திலேயே இதற்கு உதாரணம் இருக்கு. மகாபாரதத்துல விஷ்ணு கஷேத்திர விபாகம்னு ஒரு பகுதி வருது. அதுல 8 பகுதிகள் அதுல இருக்கு. அதுல விசேஷமாக புலஸ்தியர், அவர்தான் அகஸ்திய முனிவருடைய சிஷ்யராக சொல்லப்படுவார். தமிழ் மாமுனிவர் அகத்தியருடைய சீடர் புலஸ்தியர். அவர் பீஷ்மர்னு நம்ம சொல்றோம். பீஷ்மாச்சாரியார் அர்ஜுனுடைய அம்புகளால் தாக்கப்பட்டு களத்துல வீழ்ந்தவர். கடைசி வரைக்கும் பீஷ்ம ஏகாதசின்னு சொல்லக்கூடிய அந்த நாளில் தான் அவர் மறைந்தார். சகசரநாமத்தை சொன்னதும் அவர் தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பீஷ்மருக்கு புலஸ்தியர் எதை சொல்கிறார் என்றால், இந்த ஜென்பகாரண்ய மகாத்மியம் அந்த பகுதி அப்படியே இருக்கு. அந்த ஊர்ல ஒரு நாள் இரவு தங்கிவிட்டோம் என்று சொன்னால் 1000 பசுக்களை தானம் செய்த பலன். ஒரு நாள் இரவு தங்கிட்டோம்னா போதும். தத்ரோக்ஷ ரஜினி மேகாம் கோ சகஸ்ர பலம் பவே. 100 பசுக்களை, அதாவது இவ்வளவு சிறப்பு மிகுந்த ஒரு தலம் வேறு எங்குமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விஷ்ணு கஷேத்திர விபாகத்தில் புலஸ்தியரே ஜென்பகாரண்ய கஷேத்திர மகாத்மியத்தை சொல்றார். அப்போ ஏன் ஜென்பகாரண்யம்னா ஜென்பக மரங்கள் நிறைந்த பகுதி. இன்னைக்கும் எத்தனையோ பூக்கள் இருக்கலாம். இந்த ஜென்பக பூக்கு இருக்கக்கூடிய வாசனை எதுக்குமே இருக்காது. வண்டு வராத பூன்னு அதுக்கு பேர். அதனாலதான் அந்த ஊருக்கே வண்டு வராபதி அப்படின்னு பேர். வாசுதேவ பெருமாள் மூல பெருமாளா இருக்கிறதுனால வாசுதேவபுரின்னு ஒரு பேர். ராஜாக்கள் ஆட்சி செய்து அந்த இடத்தையே தங்களுடைய கோவிலாக தாங்கள் வாழக்கூடிய இடமா கருதினத்தினால ராஜமன்னார்குடின்னு ஒரு பேர். அடுத்ததா ராஜாதிராஜ சோழன் 4 வேதங்கள் படித்த வேதியர்களுக்கு நிபந்தமா கொடுத்ததுனால ராஜாதிராஜ சதுர்வேதி மங்கலம்னு ஒரு பேர். இப்படி பல்வேறு பெயர்களை தன்னுள்ளே கொண்டது. வரலாற்று பொக்கிஷமா அந்த கோவில் இருக்கு. திருச்சேரை சாரநாத பெருமாளை பத்தி சொல்லுவாங்க. அந்த பெருமாள் கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த கோவில் தான் கட்டினாங்க. அப்படி கட்டிட்டு இருக்கும்போது அங்க உள்ள ஒரு மந்திரி என்ன பண்ணாராம், பூபாலன்னு சொல்லிட்டு நாயக்க மன்னருடைய மந்திரி. அவர் அங்கிருந்து போகக்கூடிய ஒரு வண்டியில ஒவ்வொரு கல்லா எடுத்து வச்சுதான் திருச்சேரை கோவில் கட்டினதா கூட இன்னைக்கு வரலாற்று சான்று இருக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தலம் ஒரு பிரார்த்தனை தலம். அங்கு கண்ணன் எப்படி இருக்காருன்னு கேட்டீங்கன்னா,
ஒரு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு கோலை வச்சுக்கிட்டு ருக்மணி சத்யபாமாவோட ஒரு காதுல பார்த்தீங்கன்னா தோடு, பெண்கள் அணியக்கூடிய தோடு, இன்னொரு காதுல பார்த்தீங்கன்னா ஆண்கள் அணியக்கூடிய குண்டலம், தாடங்க குண்டலதரம் வாம தட்சண கர்ணயோன்னு சொல்லக்கூடிய அளவுல பகவானுடைய தோற்ற பொலிவு இருக்கு. ஏன் இப்படியெல்லாம் பகவான் வந்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை விட சிறப்பு, ஒரே ஒரு வேஷ்டி, ஒரு ஆடை இருக்கும், அதை இடுப்புல வேஷ்டியா இருக்கும், மேல அங்கவஸ்திரமா இருக்கும், அதவே தலையில முண்டாசாவும் போட்டிருப்பான். ஒரு வஸ்திரத்தை வச்சுக்கிட்டு அவன் அதையே வந்து வேட்டியாக்குறான், தலைப்பாகையாக்குறான், இந்த பக்கம் ஒரு ஒரு உத்ரியமா கொண்டு நிறுத்துறான். அப்படின்னா அவனால முடியாத விஷயம் இல்லைன்னு காட்டுறதுக்காகத்தான் அந்த சுவாமியினுடைய லீலை. ஒரு விசேஷமா சொல்லும் பொழுது இந்த துவாபர யுகம்னு சொல்லுவாங்க. இந்த துவாபர யுகத்தின் முடிவில் கிருஷ்ணர் வந்து வைகுண்டம் போயிடுறார். வைகுண்டம் போகும்போது 2 முனிவர்கள், கோபிலர் கோபர்லயன்னு சொல்லக்கூடிய முனிவர்கள், பக்னிமுகர்னு சொல்லக்கூடியவருடைய பிள்ளைகள், அவங்க 2 பேருக்கும் கண்ணனை பத்தி நிறைய கேள்விப்படுறாங்க. இத்தனைக்கும் கண்ணன் இருந்த இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்காங்க. அவர்கள் சின்ன வயசு. அவர்கள் வளர வளர கிருஷ்ண பக்தி ஏற்பட்டு எப்படியாவது கண்ணனை பார்க்கணும்னு துவாரகைக்கு போகும்போது அந்த கிருஷ்ண பகவான் அங்க இல்லை. அவர்கள் கண்ணன் இல்லைன்னு சொன்னோன்ன, ஏன் இல்லைன்னப்போ நாரதர் வராரு. ஐயா, நீங்க தேடக்கூடிய கண்ணன் வைகுண்டம் போயிட்டான். அதை கேட்டோன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. தான் கையில அந்த கமண்டல தீர்த்தத்தால் அவங்கள தெளிச்சு, நீரை தெளிச்சு எழுப்பி விட்டு, கவலைப்பட வேண்டாம், வெகு சீக்கிரம் பலனை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, மகாபாரதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு, பீஷ்மாச்சாரியாரால் கேட்கப்பட்டது, விசேஷம் தெரிந்த புலஸ்தியரால் சொல்லப்பட்டது, அதுதான் ஜென்பகாரண்யம், அங்க நீங்க போங்கன்னு சொல்லி அந்த முனிவர்களுக்கு 12 எழுத்து மந்திரம், அந்த 12 எழுத்து மந்திரத்தை காதில் ஓதுகிறார் நாரத மகர்ஷி. இவங்க 2 பேரும் போறாங்க. அந்த இடத்துக்கு போய் கடுமையான நிஷ்டையில், அதாவது தியானத்தில், தவத்தில் இருக்கிறார்கள். அப்ப அந்த முனிவர் தவம் இருந்த அந்த இடம் தான் ஹரித்ரா நதின்னு சொல்லக்கூடியது. அந்த இடத்துல தவம் இருந்தோன்னே கார்த்திகை மாதம், திருவோண நட்சத்திரம், ஞாயிற்றுக்கிழமையில கரெக்டா ஒரு குரு ஹோரையில வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் சங்கு சக்கரங்களோடு ஸ்ரீதேவி பூமாதேவியோடு அப்படியே விஸ்வரூப சேவையா முதல் சேவையா பரவாசுதேவனா காமிக்கிறார். அந்த பேரு, அந்த பெருமாளுக்கு பரவாசுதேவன் பேரு. பர அப்படின்னா பரம், வைகுண்டம், வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய வாசுதேவனாகவே முதல் காட்சியை காமிக்கிறார். 32 சேவையா கிருஷ்ணாவதாரத்தை பிரிச்சு பிரிச்சு காட்டுறாரு. அதாவது கிருஷ்ணன் பிறந்தது, பூதனையை கொன்றது, அதற்கு பிறகு பகாசுரனை வதைத்தது, வெண்ணெய் திருடியது, மாடு கன்றுக்குட்டிகளை ஓட்டியது, அதற்கு பிறகு கம்சனை வந்து மர்தனம் செய்தது, பாண்டவர்களுக்கு தூதாண்மை செய்தது, அப்புறம் சத்தியபாமாவுடைய ஒரு அகங்காரத்தை தீர்த்து வைத்தது, கீதை சொன்னது, இத்தனையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காமிச்சிட்டு 32வது சேவையா மாடு மேய்க்கக்கூடிய கண்ணனாக இடுப்புல சாவி கொத்தை தொங்க விட்டுக்கிட்டு, அந்த சாவி கொத்து ரொம்ப முக்கியமானது. அதுல 3 சாவி தான் இருக்கும். அந்த 3 சாவி என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய ஆணவ மலம், கண்வமலம், மாயாமலம், மும்மலத்தையும் அழித்து வைகுண்டத்தை திறக்கக்கூடிய சாவி கொத்தா இருக்கிறது. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஞானத்தின் திறவுகோலாகவே அந்த கோவிலை சொல்லலாம். ஆனால் அந்த கண்ணனை பார்த்தீங்கன்னா குழந்தை ரூபமாக தான் இருப்பார். அந்த மூக்கில் அந்த புல்லாக்கு போட்டுட்டு சுவாமி நிற்கக்கூடிய அழகை பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவன்கிட்ட சரணாகதியாக ஆயிடுவாங்க. 2 பக்கத்திலும் 2 நாச்சியார்கள், அவனுடைய பெரிய பிராட்டியாரான மகாலட்சுமி, செங்கமல தாயாரா தனிக்கோயில் நாச்சியாரா இருக்காங்க. வீரலட்சுமின்னு அந்த தாயாரை சொல்லுவாங்க. வீரம் வராதவர்கள், பயப்படுறாங்கல்ல நிறைய பேர், தேர்வு எழுதுவதற்கு பயம், வாழ்க்கையில வந்து நிறைய பயந்து போய், அதாவது தன் மேல நம்பிக்கை இல்லாதவர்கள் இருப்பார்கள், ஒரு தாழ்வு மனப்பான்மை, அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவங்கலாம் செங்கமல தாயார் சந்நிதிக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமையில ஒரு 8 சுத்து பிரதர்ஷனம் உள்பிரகாரத்தை சுத்தி விட்டு வந்தாலே அவர்களுக்கு தன்னம்பிக்கை மிளிர ஆரம்பித்து விடும். அப்படியெல்லாம் வந்து வெற்றி பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அந்த ஊர் தான், மன்னார்குடி தான் மனோரமா ஆட்சி பிறந்த ஊர். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர்களுடைய வளர்ச்சிக்கும் அந்த எம்பெருமானுடைய அருள் ஒரு முழுமையான காரணம். அந்த 2 முனிவர்களும் தவம் பண்றாங்க. சுவாமி காட்சி கொடுக்குறாரு. அந்த 32 வகையா கிருஷ்ணாவதாரத்தை காமிச்சு கொடுத்தோன்னே அவங்க 2 பேரும் கேட்குறாங்க, யாம் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும்னு சொல்லி அந்த பிரார்த்தனைக்காகத்தான் கண்ணன் பங்குனி மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்துல கொடியேறும், ரோகிணி நட்சத்திரத்துல திருத்தேர் விழா, ஆக மட்டும் 18 நாட்கள் மிகப்பெரிய பிரம்மோற்சவம் அப்படிங்கிறது இந்த பாரத தேசத்தில் ராஜகோபால சுவாமி கோவிலில் மட்டும்தான். வேற எந்த கோவிலும் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வாகனம். இப்ப நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி பதிவாகக்கூடிய இந்த நாள் காலையில் ராஜகோபாலன் சுவாமியினுடைய சந்நிதியில் அந்த கம்பத்தில் கருட கொடி ஏற்றப்பட்டு இன்னைக்கு உற்சவம் தொடங்கியாச்சு. முதல் நாள், இந்த 18 நாள் உற்சவத்துல பார்த்தீங்கன்னா, இந்த 18 நாட்கள்ல அந்த கோபில முனிவர்களுக்கு காட்சி கொடுத்த 32 காட்சிகளையும் கண்ணனுடைய அவசரங்களையும் பகவான்
பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறார். அதாவது அந்த அலங்காரத்தில் வருவார். 32 சேவைகளாக நம்ம பார்க்கலாம். அப்படி வைக்கும்போது முதல் நாள் பார்த்தீங்கன்னா ருக்மணி சத்யபாமாவோட ரொம்ப அற்புதமாக படிச்சட்டத்தில் வருவார். 2வது நாள் புன்னை வாகனம். புன்னை வாகனம்ங்கிறது ஒரு பெரிய மருத்துவ குணம் வாய்ந்தது. அந்த புன்னை மரம் தான் ராஜகோபால சுவாமி ஆலயத்தினுடைய தல விருட்சமாகவும் இருக்கு. இன்னைக்கும் பல பேர் சொல்லுவாங்க, யாரெல்லாம் ரோகிணி நட்சத்திரத்தை போய் கண்ணை பார்த்து விரதம் இருக்கிறாங்களோ அந்த புன்னை மரத்தில் ஒரு குழந்தை ரூபத்தில் ஏறி ஏறி விளையாடி காட்சி கொடுப்பாராம். இன்னைக்கும் பல அர்ச்சகர்கள் சொல்லுவாங்க, பல பாகவதர்கள் சொல்லுவாங்க. அந்த புன்னை மரம் தான் 2வது நாள் வாகனமாக வரும். 3வது நாள் இரவு பார்த்தீங்கன்னா அன்ன வாகனத்தில் ஹம்சத்தில் வெள்ளி ஹம்ச வாகனத்தில் நாயக்கர் கோலத்தில் வருவார். ஏன்னா அந்த விஜயராகவ நாயக்கர் தான் இந்த ராஜகோபாலனுக்கு அவ்வளவு கைங்கரியங்களை செஞ்சவர். அதனால அந்த கோலத்தில் வருவார். 4வது நாள் கோவர்தனகிரி, குன்றை குடையாய் பிடித்தான்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு அற்புதமாக 4வது நாள் வானமாமலை மடத்தில் சுவாமிக்கு தயிர் திருப்பாவாடை போட்டு வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் வாரி வாரி பிரசாதங்களை கொடுப்பாங்க. அதில் அந்த 4வது நாள் வருவார். 5வது நாள் பார்த்தீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர், அந்த வாகனத்தில் சுவாமி அஞ்சுமுக ஆஞ்சநேயர் மேலே ராமராக நிற்பார். 6வது நாள் பார்த்தீங்கன்னா கண்டபேரண்டம். இந்த கண்டபேரண்ட பட்சிங்கிறது சார் ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு பட்சி. அந்த ஒரு பதக்கமே, அதாவது 2 தலை கொண்ட ஒரு பறவை ஒரு காலத்தில் வாழ்ந்தது. அதை கண்ணன் என்ன பண்றான், தன்னுடைய காலத்தில் அதன் மீது ஏறி வருகிறான். அதுக்கு அவ்வளோ பவர் சொல்லுவாங்க. நீங்க உலகத்திலேயே 2 வாகனம் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த கண்டபேரண்ட பட்சி வாகனமும் 5ஆம் நாள் வரக்கூடிய பஞ்சமுக வாகனமும் வாகனம் என்ற அடிப்படையில் பாரத தேசத்திலேயே கிடையாது. அது அந்த கோவிலில் மட்டும்தான் உண்டு. அப்போ 6வது நாள் கண்டபேரண்டத்தில் வருவார். 7வது நாள் பார்த்தீங்கன்னா ரிஷ்யமுக பர்வதம் சொல்லிட்டு சுக்ரீவனும் ராமனும் ஐக்கியப்படுத்தி கொண்டார், ஒரு நட்பு ஒப்பந்தம் செய்து கொண்டார்களோ அனுமன் மூலிமா, அந்த வாகனத்தில் வருவார். 8ஆம் நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக சொல்லும் பொழுது 6ஆம் நாள் கண்டபேரண்டம், 7ஆம் நாள் இதில் வருவார். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா சுவாமி திருப்பதியில் இருக்கிற மாதிரி ஒரு புஷ்ப மண்டபம், வண்ண புஷ்ப பல்லாக்கில் வருவார். 8ஆம் நாள் தான் ரிஷ்யமுக பர்வத வாகனம். அது ராமனும் சுக்ரீவனும் நட்பு ஒப்பந்தம் செய்து கொண்ட காட்சி. 9ஆம் நாள் பார்த்தீங்கன்னா சிங்க வாகனத்தில் வருவார். 10ஆம் நாள் தங்க சூரிய பிரபை. தங்க சூரிய பிரபைனா ரொம்ப வான வேடிக்கைகள் சுத்துப்பட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அங்கே நின்றுடுவாங்க. அதாவது பக்தியின் எழுச்சி எப்படி இருக்குன்னா 2 வாகனம், 2 நாள் முக்கியமான நாள் சார். 10வது நாள் 16வது நாள், இந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா அந்த ஊரே அப்படியே கோலாகலப்படும், அலமோதும் கூட்டத்தில். இந்த தங்க சூரிய பிரபா வாகனத்தில் அத்தனை சுத்துப்பட்டு மக்களும் அந்த வான வேடிக்கையை பார்க்கறதுக்கு வருவார். கண்ணன் குடல் ஊதி நின்றுக்கிட்டு அப்படி வரக்கூடிய காட்சி ரொம்ப அற்புதமாக நடக்கும். 11வது நாள் சேஷ வாகனம். கோபிநாதன் கோயிலிருந்து பெருமாள் சேஷ வாகனத்தில் பாம்பு எப்படி புறப்பட்டு வருமோ அதே மாதிரி சேஷ வாகனத்தை அப்படி புறப்பட்டு வருவார். 12வது நாள் தங்க கருட வாகனம். அது ஆங்கிலேயர் செய்து கொடுத்தது. தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொடுத்த அந்த கண்ணனுக்கு பால்வினை நோயால் பாதிக்கப்பட்ட 2 ஆங்கிலேயர்கள் தங்க கருட வாகனமும் தங்க குதிரை வாகனமும் பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கும் அதெல்லாம் சான்றில் இருக்கு. அந்த தங்க கருட வாகனத்தில் 12ஆம் நாள் ரெட்டக்குட சேவையில் வருவார். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படி 13வது நாள் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் ஒரு தலையாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வாகனத்தில் வருவார். அன்னைக்கு காலையில் காளிங்க நர்த்தனம், 5 தலை நாகத்தின் மீது சுவாமி நடனமாடிய அந்த ஒரு திருக்காட்சி. அன்னைக்கு மாலை ஆண்டாள் திருக்கோலம், பாடி கொடுத்த பைங்களையும் சூடி கொடுத்த சுடற்கொடின்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் திருக்கோலத்தில் நீங்கள் அந்த ஆண்டாள் திருக்கோலத்துலலாம் ராஜகோபால சுவாமியை பார்த்துட்டிங்கன்னா அது பெருமாளா இல்லை ஆண்டாளான்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். அப்படி ஒரு அப்படியே மயக்கக்கூடிய அழகோடு அந்த கிளியை பார்த்தீங்கன்னா அந்த கண்ணனை பார்க்கும்போது அந்த ஜடையும் அந்த மகாலட்சுமிக்கு உரித்தான அலங்காரங்களோடு அப்படி அவர் நிற்கக்கூடிய ஒரு அழகை பார்த்துட்டிங்கன்னா அது பெருமாளா தாயாரா நமக்கு குழம்பி போயிடும். அப்படி ஒரு அழகா இருப்பார். 13வது நாள் இரவு அனுமார் வாகனம். 14வது நாள் யானை வாகனத்தை வருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15வது நாள் ரொம்ப ரொம்ப ஏற்றமாக அந்த ஒரு யானை வாகனத்தை சுவாமி நின்று பூர்த்தியான பிறகு 16வது நாள் கோரதம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கல்யாண ரதத்தில் வருவார். காலையில் பார்த்தீங்கன்னா விசேஷமாக சுவாமி அந்த மஞ்சள் பொடி அபிஷேகங்கள்லாம் பண்ணிக்கிட்டு அந்த பள்ளியறை சேவையில் ருக்மணி சத்யபாமா ஜெகஜோதியா அந்த ஒரு கண்ணாடி அறையில் இருப்பார். அந்த 16வது நாள் வரக்கூடிய நாள் எல்லோருமே நான் முதல்ல சொன்னேன், வெண்ணெய்த்தாழின்னு சொல்லக்கூடிய திருவிழா. கண்ணனை வெண்ணையாலே அடிப்பாங்க எல்லாரும். இது நீங்க கேள்வியே பட்டிருக்க முடியாது. பார்த்தவங்களுக்கு தான் அதனுடைய மகத்துவம் தெரியும். கள்ளழகர் வரும்போது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வெண்ணெயை எடுத்து, அதாவது தண்ணியை பீச்சி அடிப்பாங்க. ஆனால் இது எப்படின்னா இந்த இத்தினோண்டு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கையில் இருக்கிற வெண்ணெயை எடுத்து சாமிகிட்ட அடிக்கணும்னு போவாங்க. ஏன்னா கண்ணன் துவாபர யுகத்தில் அப்படியெல்லாம் விளையாடி இருக்காங்க. குழந்தைகளோடு குழந்தைகளாக விளையாடி அந்த வெண்ணெயை எடுத்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடித்து விளையாடுறதுனால அந்த அன்போடு கூடிய ஒரு ஆனந்தம் கிடைக்குங்கிறதுனால வெயிலெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க. அதை வச்சு ஒரு அற்புதமாக ஒரு கர்ண பரம்பரை செய்தி ஒன்று உண்டு.
மன்னார்குடி பக்கத்துல வடுவூர்னு ஒரு கோவில், வடுவூர் ராமர் சன்னதி இருக்கு. அதுக்கு பக்கத்துல போனீங்கன்னா நெய்வாசல்னு ஒரு ஊர் வரும். அதுக்கு ஏன் இந்த ஊர் பேர் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெண்ணத்தாழியில பெருமாள் வெண்ணையாலேயே அடி வாங்கி நடக்கிற இடம்லாம் வெண்ணையாவே இருக்குமா. வெயில் வேற அடிச்சு அந்த நெய் வெண்ணெய் உருகி நெய்யா போய் அந்த ஊர் வரைக்கும் வாசனை வருமா. அதனால அந்த வாசல் வரைக்கும் வந்தால் நெய்வாசல் அந்த ஊருக்கு பேர். இதெல்லாம் சான்றாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த 16வது நாள் வெண்ணத்தாழி அப்படியே மக்கள் வெள்ளத்துல அப்படியே மிதந்து போவார். அதுக்கப்புறம் அந்த வெண்ணத்தாழி மண்டபத்தில் இறங்கிட்டு செட்டி அலங்காரம் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு காட்சியா இருக்கும். கையில தராசை பிடிச்சிக்கிட்டு கண்ணன் ஒரே வஸ்திரத்தோட நிற்கிறது. அந்த காட்சி வந்து தெய்வீகமா இருக்கும். அந்த சமயத்துல யாரெல்லாம் புது கணக்கு எழுதுறது அவங்க எல்லாமும் அந்த நோட்டெல்லாம் வச்சு கும்பிட்டுட்டு வருவாங்க. குழந்தைகளுக்கு வந்து வித்யாபியாசம் ஆனவனால செஞ்சுட்டு வருவாங்க. அன்று இரவு தங்க குதிரை வாகனம் அப்படியே 4 பக்கம் பார்த்தீங்கன்னா தீப்பந்தங்களோடு சுற்றுவட்டார கிராம மக்கள் வந்து பாட்டு பாடி ஆட்டம் ஆடி ராஜாக்கள் காலத்தை பார்க்குற மாதிரி இந்த குதிரை வாகனத்தை நீங்க பார்க்கலாம். 16வது நாள் 17வது நாள் திருத்தேர் வைபவம். அந்த திருத்தேர்ல சுவாமி வந்து திருவாரூர் தேருக்கு நிகரான ஒரு தேர்னு சொல்லலாம். அந்த தேர்ல அப்படியே நான்மாட வீதிகளில் சுற்றி வருவார். 17வது நாள் கோயிலில் இறங்கினோடனே ஹரித்ரா நதியில தீர்த்தவாரி முனிவர்களுக்கு காட்சி கொடுத்தாரு பாருங்க, அந்த இடத்த தீர்த்தவாரி. 18வது நாள் அப்படியே சுவாமி வந்து அற்புதமா சந்தன காப்புல சந்தனங்கள்லாம் சேர்த்து 12 ஆராதனம், துவாதச ஆராதனம்னு சொல்லுவாங்க. அந்த ஆராதனைகள் நிறைவு பெற்று சுவாமி சப்த பிராகாரம் சுற்றி வருவார். பூவாலேயே அபிஷேகம் பண்ணுவாங்க. பூ கூட அப்படியே கொண்டு கொட்டுவாங்க சுவாமி மேல. அதை பார்த்து விட்டவர்களுக்கெல்லாம் மனசே பூ மாறி போயிடும். இந்த 18 நாள் திருவிழாவிற்கு பிறகு 12 நாட்கள் விடையாற்று விழா நடக்கும். ஆக மொத்தம் 30 நாள், ஒரு மாதம் விழாக்கோலமாகவே இந்த பங்குனி மாதம் முழுவதும் மன்னார்குடி களை கட்டுது என்று சொன்னால் அது ராஜகோபாலனுடைய ஆட்சி என்பதை இங்கு நிச்சயமா தெரிவிக்கணும் சார்.